பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர். பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே. மாந்திரிகம்னா வைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. தாந்திரிகம்னா அதை கிளியர் பண்றதுன்னு அர்த்தம். அப்போ ஒயிட் மேஜிக், பிளாக் மேஜிக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பில்லி, சூன்யம், ஏவல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ஏவல் மற்றும் சூன்யம் இது ரெண்டுத்துக்குமே தொடர்பு இருக்கா இல்லை எப்படி மேம்? இப்போ உங்ககிட்ட யாருன்னா இந்த மாதிரி எனக்கு பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் பரிகாரமாக என்ன மேம் சொல்வீங்க? முதல்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் அவங்க கிரியேட் ஆகும். ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எதுவா வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு அவங்க ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில பேர் அதுலேருந்து என்ன காப்பாற்றி மட்டும் விடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இல்லை அவங்க எனக்கு செஞ்சுட்டாங்க, நான் மறுபடியும் அவங்களுக்கு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ மாந்திரிகம் அப்படின்னாலே இஸ்லாமியக்காரர்கள் ரொம்பவே அற்புதமாக செய்வாங்க, ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. காலையில் 3 மணிக்கு தொழுகக்கூடிய ஒரு தொழுகைன்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயங்களானாலும் பிளாக் மேஜிக்குங்கிறது ஆக்சிடென்ட் ஆனவங்க, சூசைட் பண்ணிக்கிறவங்க, பேராசையால் இருக்கிறவங்க, மற்றவங்களை அடைய முடியாது, அவனை எப்படியாச்சும் அழிச்சு தான் அவன் நான் செத்தாச்சும் ஒன்று அழைச்சிருவேன்பாங்க. அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சாலும் தேடிட்டு பாதைக்கு உணவு கிடைக்காது, இறைவங்கிட்ட போக முடியாது. ஓகேவா? ஏன் எப்படி காத்துக்கு இப்படி உணவு கிடைக்கும் சொல்லுங்க? ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. மாந்திரிகம், தாந்திரிகம் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலேயும் இருக்கும். ஸோ மாந்திரிகம், தாந்திரிகம்னா என்ன, அதில் உள்ள சிறப்புகளை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நசிமா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க கிட்ட கேட்டு விடைகள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம். நன்றி. ஸோ இன்னைக்கு டாப்பிக்கே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. பொதுவாகவே மாந்திரிகம், தாந்திரிகம்னாலே ஒரு கெட்ட விஷயங்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கண்ணோட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக மாந்திரிகம், தாந்திரிகம் அப்படின்னா அதோட ரகசியங்கள் பத்தி சொல்லுங்க மேம். அதாவது மாந்திரிகங்கிறது வெறும் நெகட்டிவ் எனர்ஜி பண்றது மட்டும் இல்லை, பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கு. அது தாந்திரிகமா பண்றதுங்கிறது தான். அது மாந்திரிகம்னா வைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. தாந்திரிகம்னா அதை கிளியர் பண்றதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒயிட் மேஜிக், பிளாக் மேஜிக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பில்லி, சூன்யம், ஏவல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல ஏவல் மற்றும் சூன்யம் இது ரெண்டுத்துக்குமே தொடர்பு இருக்கா இல்லை எப்படி மேம்? அதாவது ஏவல்ங்கிறது ஆன்மா மூலியமா ஏவி விடுறது. சரிங்களா? சூன்யங்கிறது சில விதமான பொம்மை மாதிரி அவங்க உருவமே கிரியேட் பண்ணி அதில் வைக்கக்கூடியது தான் சூன்யம். இப்போ இது மாதிரி பண்றாங்க இல்லையா மேம்? இதை இப்போ நார்மலா பார்த்தோன்னா பலன்கள் இருக்கிற மாதிரி பரிகாரங்கள் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உங்ககிட்ட யாருன்னா இந்த மாதிரி எனக்கு பண்ணியிருக்காங்க, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க பரிகாரமா என்ன மேம் சொல்வீங்க? முதல்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் அவங்க கிரியேட் ஆகும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எதுவா வேணாலும் இருக்கலாம். பணங்காசு இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைன்னாக்கா படிப்பு இருக்கலாம், இல்லை மென்டலி டிப்ரெஷன் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இது மீண்டு வர்றதுக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு அவங்களுக்கு அந்த சஜஷன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் ஒரே மாதிரி கட்டங்கள் இருக்காது. அப்போ அது மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு யார் வீட்டுல பெட்டரா இருக்கு அவங்கள வச்சு நம்ம பரிகாரம் பண்ணும்போது மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதை வச்சு நம்ம கோயிலுக்கு போக சொல்லுவோம், இல்லை நம்மளா கூட நம்மள நாடி பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைம்மா என்கிட்ட இப்போதைக்கு மணி ஃப்ளோ இல்லை, எனக்கு சுத்தமா பிளாக் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு என்னால தெம்பில்லை அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுல இருந்து அவங்க பண்ணிக்கக்கூடிய ஐடியாஸ் கொடுப்பேன். பட் அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. சில சின்னதானா கை கொடுக்கும், ரொம்ப மோசமானது அப்படின்னா கை கொடுக்கும். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, சிலதெல்லாம் நேரா பார்த்தாதான் தீர்வு காண முடியும் அப்படின்னு. இப்போ ஆன்லைன் மூலியமா தான் பண்ணி ஆகணும், என்னால இப்ப வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இல்லை. இது குட் கொஸ்டின். என்னன்னா நம்ம இப்போ நாடு விட்டு நாடு கடல் கடந்து இருக்கோம். அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம போன்லயே பண்ணி கொடுத்துருக்கோம்.
கண்டிப்பா ஒரு போட்டோ வச்சு இயற்கை சார்ந்து நம்ம செய்யும் போது அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். ஏன்னா அவங்களா பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட பர்த் பிளேஸ் ஒன்னா இருக்கும், அவங்க ஸ்டே பண்ணிருக்கிறது ஒரு பிளேஸா இருக்கும். ஏதோ ஒரு ரீசனுக்காக போயிருப்பாங்க, மேரேஜா இருக்கலாம், இல்ல ஃபியூச்சருக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனுக்காக போயிருப்பாங்க. ஆனா எங்க போனாலும் இது டிராவல் பண்ற மாதிரி தானே, நம்ம கூட கூட்டிட்டு போற மாதிரி தான் அது. அப்போ நம்ம இங்க இருந்து பண்ணும் போதே அவங்களுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா இயற்கையில தான் இது கலக்குது. அது இல்லாம மூலிகைகள்ங்கிறது பஞ்சபூதங்கள் ஆற்றல் கொண்டது. அதை வச்சு நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது நிச்சயமா தீர்வு கிடைக்கும். ஓகே மேம், சரி. ஏன்னா இந்த ஒரு டவுட் இருந்து டக்குன்னு எல்லாருக்குமே தோணி இருக்கும். அப்ப ரொம்ப தூரமா இருக்கவங்க எப்படி நாங்க இல்ல போன்லயே நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கேம்மா, பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம அவங்களுக்கு நிச்சயம் கண்டிப்பா தீர்வு கிடைச்சிருக்கு, பலன் பெற்றிருக்க. ஓகே மேம், சிறப்பு மேம். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம ஒரு வியாபாரமோ இல்லைன்னா ஒரு வேலை செய்யறோம்னாலும் நம்மளுக்கு கண்டிப்பா எதிரிகள் அதிகமாவே இருப்பாங்க. நம்மளுக்கு அவங்க ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில பேர் அதுல என்ன காப்பாத்தி மட்டும் விடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இல்ல அவங்க எனக்கு செஞ்சுட்டாங்க, நான் மறுபடியும் அவங்களுக்கு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அதோட ரகசியங்கள் என்ன மேம்? செய்யறதுங்கிறது தவறான கண்ணோட்டம். ஆமா, இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க ஒரு வீட்டுலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தம்பிக்கு அவங்களோட ஃபுல் ப்ராப்பர்ட்டி வேணும். இப்போ அண்ணாக்கு வாரிசு கிடைக்கிறதோ இல்ல அண்ணாக்கு மேரேஜ் ஆகுறதோ விரும்ப மாட்டாங்க. அதுவும் தாண்டி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கை நடுவான். ஓகேங்களா? அப்போ அவன் செய்யறான் அப்படின்னா அவனுக்கும் அது எஃபெக்ட் ஆகுங்கிறது மறந்துடுறான். புரியுதுங்களா? அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஆத்திர புத்தி, கோபத்துல செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா அவனும் அண்ணனோட ஜீன் தான். ஓகேங்களா? ஏன்னா ஒரே பேரண்டோட பிள்ளைங்க தான். அவருக்கும் அது காலப்போக்குல எஃபெக்ட் ஆகும். புரியுதுங்களா? அப்ப இவர் ஃபர்ஸ்ட் ஆன் மோச்சல் செகண்ட் அவரும் அதுல டிராவல் பண்ணும். இப்போ மாந்திரிகம் அப்படின்னாலே இஸ்லாமியக்காரர்கள் ரொம்பவே அற்புதமா செய்வாங்க. சோ அது ரொம்பவே எப்படி சொல்றது, அவங்களுக்கு கெடுதல் இருக்கா, அவங்களுக்கு நான் உடனே நம்ம நன்மையை செய்யணும் அப்படின்ற ஒரு மனம் உள்ளவங்க. சோ அதோட ரகசியம் என்ன மேம்? ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. இது முஸ்லிம் மாந்திரிகம் மட்டும் அப்படின்னு இல்லப்பா, நிறைய மலையாள மாந்திரிகம் தான் சிறப்பா செயலாற்றல் செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா மதத்தினாரும் அதை ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டைம்ங்கிறது இருக்கு. அது என்னன்னா, இந்துக்கள் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க, கிறிஸ்டின்கள் அதே தான் சொல்லுவாங்க. நம்ம என்னன்னா தஹஜ தொழுகை, காலையில 3 மணிக்கு தொழுகக்கூடிய ஒரு தொழுகைன்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயங்களானாலும் கை கொடுக்கும், சூப்பரா வேலை செய்யும். அதே மாதிரி மிட் நைட்ல நைட்டு ஒரு 12 o'clockல இருந்து 1 o'clock வரைக்கும் எல்லா இயற்கை பிராணிகள் எல்லாமே தூங்குற நேரத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் சீக்கிரம் வேலை செய்யும். சீக்கிரம். ஓகே. அது டைம்ங்கிறது மாறி மாறி வரும், எல்லாருக்கும் ஒரே டைம் வராது. அமாவாசையில பிறந்தவங்களுக்கு ஒரு நேரம், பௌர்ணமிக்கு பிறந்தவங்களுக்கு ஒரு நேரம், ராவு காலத்துல பிறந்திருந்தா வேற டைம். சரிங்களா? அவங்களுக்கு அதாவது நல்ல பாசிட்டிவான டைம்ல நம்ம செஞ்சோம்னா ராவு காலத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அந்த டைமிங் மாறுபடுது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணி இந்த வேலைகள் எல்லாம் செய்வோம். சரிங்களா? நம்ம முஸ்லிம் மாந்திரிகத்திலேயே குரான்கள்ல ஜின்னை கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கன்னு சொல்றாங்க. அதை விட நம்ம காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் தான் செய்யறோமே தவிர்த்து அழிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பின்பற்றக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அதோட விளைவுகள் நம்மளுக்கு மோசமா இருக்கும். அது முற்றிலும் தவறான விஷயம் தான் நான் சொல்வேன். அவன் என்ன விதைக்கிறானோ அதுதான். ஏன்னா நிறைய பேரோட கண்ணோட்டத்துல மாந்திரிகம்னாலே ஒரு தீவினை செய்யக்கூடிய ஒரு செயல் மட்டுமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்க இல்ல, இதுக்கும் அதாவது சூப்பரான விஷயங்கள் நிறையவே நம்ம இதுல ட்ரீட்மெண்ட் விதமாவும் நம்மளுக்கு செய்யலாம். சில பேர் பயத்திலேயே நம்மளுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு ஏதோ இருக்கு, ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற தாட்ல போயிருவாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கு அனலைஸ் பண்ண முடியும், இவங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்கா இல்ல இவங்க ஒரு பிரமையால போயிருக்காங்களா அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும். பிரமையால போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு சில மூலிகை மருந்து கொடுத்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்தோம்னா சரியாயிரும். சரிங்களா? பிளாக் மேஜிக் அங்க தேவையில்லை. நிச்சயமா பிளாக் மேஜிக் போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுல அடிக்கடி சிக்காயிட்டே இருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகும். ஒரு 5-6 தலைமுறையா அவங்களுக்கு இருக்கு
அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய் ஒருத்தருக்கு இல்லை 3 பேருக்கு தொடர்ந்து இருக்கும், இல்லை பக்கவாதம் வந்திருக்கும், யாராச்சும் அந்த மாதிரி படுத்த படுக்கையில இருந்து இறந்துருப்பாங்க, இல்ல திடீர்னு மரணம். நல்லதா இருந்தாங்க, எதிர்பாராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாது. அந்த ஆன்மாக்கள் நம்ம அழிச்சு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஏன்னா வந்து இப்போ புனிதமான ஆன்மாக்கள் தான் இறைவன் கிட்ட போக முடியும், இறைவன் கொடுக்குற ஒரு கட்டளை எடுத்து நம்மளுக்கு வேலை செய்ய முடியும். தீய ஆன்மாக்கள் போக முடியாது. அது இந்த மாதிரி தீய காரியங்களுக்கு செயலாற்றும். இப்போ பிளாக் மேஜிக்கு நம்மளுக்கு குட் மேஜிக்கு இருக்கிற வித்தியாசம்னா இதுதான். புனித ஆன்மாக்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் மேஜிக்குங்கிறது வந்து ஆக்சிடென்ட் ஆனவங்க, சூசைட் பண்ணிக்கிறவங்க, பேராசையால இருக்கிறவங்க, புரியுதுங்களா? மற்றவங்களை அடைய முடியாது, அவனை எப்படியாச்சும் அழிச்சுதான் அவன், நான் செத்தாச்சும் அழிச்சிருவேன்பாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆசையில இறக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, தொடர்ந்து ஏதோ ஒரு குறுக்கு வழி அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சாலும் தேடிட்டு புரியுதுங்களா? அதுங்க செய்யற செயல்கள் அதுங்களை வச்சுதான் வந்து சில பேர் வந்து சில மந்திரங்கள் மூலிகைகள் கொண்டு அதை யூஸ் பண்ணி ஏவி விடுறது. இதுக்குதான் ஏவல் அப்படிங்கறது அர்த்தம். இப்ப அதுக்கு உணவு கிடைக்காது, இறைவன்கிட்ட போக முடியாது, ஓகேவா? எப்படி காத்துக்கு வந்து எப்படி உணவு கிடைக்கும் சொல்லுங்க? கிடைக்காது இல்லையா? அப்போ காத்துக்கு வந்து நம்ம மூலிகை சார்ந்து சில சாம்பிராணியோ சில பொருட்களோ, இப்ப யாகங்கள் கோயிலுங்கள்ல யாகங்கள் பண்றாங்க, அதெல்லாம் என்ன ஆகுது, அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி காத்துல கலக்குது, அதுதான் ஏத்துக்கப்படும். புரியுது? அதேதான் ஆன்மாக்களுக்கு. அதுல எல்லாமே போடுறாங்க, மூலிகைகள் போடுறாங்க, பட்டு போடுறாங்க, நெய்வேத்தியங்கள் போடுறாங்க, பிரசாதங்கள் போடுறாங்க, எல்லாமே அதுல சமர்ப்பிக்கப்படுது. அப்ப அதெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகுறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அது வந்து காத்துல அவங்க ஏத்துப்பாங்க. அதேதான் இந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்குற விஷயங்கள். ரொம்ப சிறப்பாவே சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கீங்க மேம். நீங்க சொன்ன பதில இருந்து ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, துர்மரணம் அடைவாங்க சில பேர் வந்து அவங்களோட ஆசைகள் நிறைவேறாமலே இருப்பாங்க அப்படின்னு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆவிகள் வந்து இன்னொருத்தவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அது எப்படி மேம் நம்ம இது சரி பண்றது? அது கரெக்டான கொஸ்டின். அவங்க என்னன்னா ஒருத்தர் மேல ஆசை வச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மேரேஜ் ஆகணும்ட்டு. இவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும். அப்போ அவங்கள தொடர்ந்துட்டே இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைகள் பண்ணுவாங்க. இங்க குடும்பத்துல அப்பா அம்மாவும் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ அவங்கள வந்து அதை மீட்டு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன தீர்வு அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை செய்யும். ஆனா அந்த மாதிரி நடிக்க செய்யறவங்களும் இருக்காங்க, புரியுதுங்களா? நம்ம சும்மா சாதாரணமா சொல்லக்கூடாது. சிலர் எல்லாம் தெய்வம் வந்துருச்சு அப்படின்னு ஆட்டம் போடுவாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறது சாப்பிடுவாங்க. அது தெய்வம் வந்துருச்சுங்கிறது வந்து சும்மா சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே அவங்க மேல வந்துச்சு அப்படின்னா அவங்க வித்தியாசமான செயல்கள் செய்வாங்க. சாதாரணமான மனிதர்களான நம்ம கையால செய்ய முடியாத வேலைகள் செய்வாங்க. நெருப்ப தொடுறது, சூடு எண்ணெயில கை விடுறது, சரிங்களா? சாதாரணமாவே வித்தியாசமான வேலைகள் செய்யும். நம்மளால தூக்க முடியாத வெயிட் அவங்க தூக்குவாங்க, அதுல கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? அது இல்ல இவங்க சும்மா தான் அடிக்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆன்மாக்கள் வருது அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன கேரக்டர் இருந்துச்சு, யார் நெருங்கிய நண்பர்கள், யாரை பிடிக்கும், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவங்க வந்திருக்கிறவங்கள அவங்க தானா அப்படின்னு கிளியர் பண்ணும். ஓகேங்களா? அவன் மட்டுமே வச்சுட்டு இறந்திருக்கிற ஒரு விஷயம், அவனுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கிற விஷயம் அவன் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். சொல்லுவாங்க, நான் இந்த பொருள் என்னோட திங்ஸ் இங்க இருக்குன்னு சொல்லுவான். ஓகேங்களா? அது வச்சு நம்ம ஷோரா அவங்க ஆன்மா இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் தெளிவா நான் மறைமுகமா கூப்பிட்டு இல்ல இது ஆன்மா இல்ல, சரி பண்ணிக்கலாம் பொறுமையா அப்படிங்கிற சொல்லி அனுப்பிச்சிருவேன். அப்படியே ஷார்ட்டா சொல்லிடுவீங்க? ஷார்ட்டா சொல்லிடுவேன். இவங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்களுக்கு நிறைவேறணும். ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயம் பொருத்தணும் வீட்டுல, இல்ல நம்மளுக்கு அடக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஒரு பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிறதோ
இல்ல ஒரு இந்த மாதிரியான தெய்வம் ஆட்கள் உங்ககிட்ட வந்து நிறைய வருவாங்க. ஓகே. அதெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய வருவாங்க. அதுக்கேத்த சஜஷன் இதுதான். உண்மையா இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவை இருக்கா இல்லையாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சஜஷன் சொல்லுவேன். தேவை இருந்துச்சுன்னா நம்ம பார்வை, அவங்க உண்மையாலுமே அந்த ஆன்மா அங்க இருந்துச்சுன்னா நம்ம பார்வை, அதாவது நம்ம இறை ஞானத்துல இருந்து இறைவனை எப்பவும் ஜபிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து பார்வைப்பட்டாலே ஓடிடும். ஓகே ஓகே. தாங்க முடியாது. ஏன்னா எரிச்சல் எடுத்துக்கும். புரியுதுங்களா? அப்ப அது நம்மளுக்கு ஆப்போசிட் நிக்காது. ஓகே. நிக்காது, பேசவும் பேசாது. ஓகேங்களா? அதையும் மீறி ஒரு ஆன்மா உட்காந்து பேசுது அப்படின்னா அதுக்கு டைமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கு டைமிங் முடிய போகுது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தேவையான செஞ்சு கொடுத்தோம்னா ரிலீஃப் ஆயிடும். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல, நம்ம பாக்குற பார்வையிலேயே அவங்களுக்கு வந்து உடம்பு எரிச்சல் ஆகும் அந்த மாதிரி. சோ அது வந்து கால அவகாசம் அந்த மாதிரி எடுத்துக்குமா? சில பேர் வந்து உடனே போயிடுவாங்க, இல்ல சில பேர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. இல்லம்மா, சில பேர் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்ப ஒரு 10th படிக்கிற பிள்ளைக்கு வந்து உன்னோட 10th படிக்கிற பிள்ளை நல்லா நான் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன்ல இறந்துருப்பான். இப்போ அவளுக்கு அந்த எக்ஸாம் எழுதி அவ அதை பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்தானதான் அவ ரிலீஃப் ஆகும். ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? இல்லைன்னா அவ ரிலீஃப் ஆக மாட்டான். அப்ப அது வரைக்கும் அவ சொல்லுவான், நான் 10th நான் மார்க். அப்போ அந்த மார்க், ஏன்னா இந்த ஏற்கனவே நிறைய படத்துங்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க. சந்திரமுகில நீங்க சொல்லவே வேண்டும், அது சின்ன ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா? ஆனா வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே ஓகே. அந்த மாதிரி அதுங்க என்ன நினைக்கணும் அது செயலாற்றல் செய்யற வரைக்கும் இருக்கும். சோ அதனால அதுக்கு பொறுத்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு பொறுத்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம வந்து அதை கட்டுப்படுத்தி அதிகமா வந்து சேட்டைகள் பண்ணாம அட்டகாசம் பண்ணாம அது தன்மையா இருக்கிற அளவுக்கு இறை சக்தி கொண்டு நம்ம பாதுகாப்பு பண்ணணும். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர். பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே.